நம்ம டே 1 டே 2 க்ளீனிங் சீரீஸ் பார்த்தோம். இன்றைக்கி க்ளீனிங் சீரீஸோட டே 3. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட சேர்ந்து ஒரு குட்டி விஐபி ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, என்னோட பொண்ணு தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி போட்ட க்ளீனிங் சீரீஸோட டே 1 டே 2 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்களான்றது மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நான் பாப்பா வீட்டில் இல்லாத போது தான் நான் இந்த வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுவேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது குழந்தை வீட்டில் தான் இருந்தால் நான் பண்ணியிருக்க இந்த செட்டப், அதாவது அந்த ட்ரைபாட், அந்த ஸ்டாண்ட்லாம் பார்த்தோன்னா அவளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். நானும் வீடியோக்கு வருவேன்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு கேமரா முன்னாடி நின்று ஹாய் அப்படிலாம் சொல்லிட்டு செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. இன்றைக்கி நம்ம டே 3 ஆஃப் க்ளீனிங் சீரீஸ் என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளாக நம்ம ஃப்ரிட்ஜை எப்படி க்ளீன் பண்ணலான்றதை 3 ஸ்டெப்ஸில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் இப்போ க்ளீன் பண்ணுற மாதிரி உங்கள் ஃப்ரிட்ஜில் தேவையில்லாமல் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் போட்டுருங்க. ஆனால் இந்த குட்டீஸை வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான டாஸ்க்கு. ஏன்னா நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம ஜோடி. குழந்தைங்களுக்கு டக்குன்னு சளி பிடிக்கிற மாதிரி விஷயம் நிறைய வச்சுருப்போம். அதாவது அந்த ஃப்ரூட்ஸ், கேக்ஸ், ஜூஸ் பாட்டில்ஸ், ஐஸ்கிரீம்ஸு இதெல்லாம் இருக்கும். இப்போ என் பொண்ணு இந்த ரைட் சைடில் இருக்க ஜூஸ் பாட்டில் வேணும்னு கேட்டு ஒரே இடம். எல்லா அம்மாஸும் சொல்கிற மாதிரி இந்த ஜூஸ் கெட்டு போச்சு, இது குடிச்சனா பெரிய ஊசி தான் உனக்கு குத்த போகிறாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன். இந்த பாக்ஸ்குள்ளெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியல, இனிமேல் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்புறம் இந்த பாக்ஸில் அந்த கருவேப்பிலெல்லாம் நல்லா பிளாக் கலரில் சிப்ஸ் மாதிரி ஆயிடுச்சு, அதையும் நான் டிஸ்கார்ட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஆனால் என் வீட்டு ஃப்ரிட்ஜில் தான் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்கும். பாருங்கள், இந்த கவருக்குள்ளே பில்லு கூட பத்திரமா இருக்குது. ஆனால் இந்த கவருக்குள்ளே வாங்கின பொருள் ஒன்று கூட இல்லை. இந்த மாதிரி வித்தியாசமாக உங்கள் ஃப்ரிட்ஜில் நீங்கள் என்ன ஐட்டம் எடுத்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரி நீங்களும் உங்கள் குட்டீஸ் தூங்கிட்டு இருக்கும் போதோ இல்லை அவங்க இல்லாத போதோ தான் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்றது நான் தெரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீ சிம்பிளாக க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறியே, இது எப்படி டீப் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலேயும் என் பொண்ணு இதே மாதிரி சேட்டை கொஞ்சம் பண்ணி தான் இருந்துட்டு இருந்தா. இப்போ இந்த கீழே ட்ரேயை க்ளீன் பண்ணும்போது நான் என் பொண்ணை பார்க்குறேன், அவள் என்ன பார்க்குறா, 2 பேரும் மாற்றி பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இது ஃப்ரிட்ஜில் இருக்கனால அந்த ஆரஞ்சு கிரேப்ஸ் ரெண்டுமே கொஞ்சம் குளுமை. அவள் சாப்பிட்டா உடனே சளி பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே அவளுக்கு இது கொடுக்கும் போது வெளியில் எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கொடுப்பேன். கேட்டு பார்த்தா நான் எதுவும் மதிக்கலனோட அவளே வந்தால் கவரை தூக்கிட்டு போயிட்டே இருந்தா. நீங்கள் எப்படியோ அதோட நாங்கள் அப்புறம் இந்த பாக்ஸில் புதினா தான் இருந்தது, அதுவுமே நல்லா பிளாக் கலரில் ஆகிடுச்சு, அதையும் நான் தூக்கி போட போகிறேன். மோஸ்ட்டாக என் ஃப்ரிட்ஜில் தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்க மாட்டேன், அதனால ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இது எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. அதனால ஸ்டெப் 1 நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டெப் 2 பார்க்கலாம். ஸ்டெப் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது கிளாத் எடுத்துகிட்டு இந்த ஒரு ட்ரேயில் இருக்க ஷீட், சப்போஸ் நீங்கள் ஷீட் யூஸ் பண்ணலன்னா அந்த ட்ரே அந்த லைட்டாக இந்த மாதிரி தொடச்சி விட்டுருங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் முதல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுங்கள். வழக்கம் போல் அதை மறந்துட்டு நான் துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பெருசாக எந்த ஆர்கனைசர்ஸும் வச்சு இந்த ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணலை. வீட்டில் இருக்க சிம்பிள் ஐட்டம்ஸ் வச்சு தான் நான் ஃப்ரிட்ஜை ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி நான் பண்ணேன்ற ஃபுல் வீடியோவோட லிங்க் என்னோடய மேலே கார்ட்ஸ்லேயும் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த லிங்க்ஸ்லாம் கிளிக் பண்ணி போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்புறம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம க்ளீனிங் 360 சேனலில் ஒன்லி க்ளீனிங் வீடியோ மட்டுமே நான் போட்டுட்ருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அதை பார்த்து நீங்கள் டெய்லி உங்கள் வீடை க்ளீன் ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம குட்டி விஐபி நெக்ஸ்ட்டு எந்த பொருள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுக்கலான்னு பார்த்துட்ருக்காங்க. நான் அதுக்குள்ளே ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3rd ஸ்டெப்புக்கு வந்துட்டேன். 3rd ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜுக்கு வெளியிலையும் லைட்டாக டஸ்ட் இருக்கும். ஸோ அதையுமே நான் ஒரு வாட்டி தொடச்சி எடுத்துக்கிறேன். நம்ம டே 1 ஆஃப் க்ளீனிங் சீரீஸில் இது ஆல்ரெடி நம்ம டஸ்ட் பண்ணியிருப்போம், அதனால் ரொம்பலாம் துடைக்க தேவையில்லை, லைட்டாக மேலோட்டமாக தொடச்சி விட்டால் போதும். இப்போ நம்ம வீடியோஸ்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட், அதாவது கமெண்ட் கார்னர்ஸை பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு எனக்கு வந்த கமெண்ட் இதெல்லாம் தான். நான் போடுற ஒரு கண்டென்ட்டுமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியும் அண்ட் நீங்கள் எல்லோரும் சிம்பிளாக அதை ஃபாலோ பண்ணுற மாதிரியும் தான் எல்லா கண்டென்ட்டும் நான் போட்டுட்ருக்கேன். அந்த விதத்தில் நான் போட்ட ஷார்ட்ஸ்க்கு எனக்கு கொஞ்சம் நல்ல ரீச் இருந்தது. இது எல்லாமே உங்களால் தான். என்னோடய வீடியோவை ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பார்த்துட்டு மட்டும் போகாமல் என்னோடய சேனலை எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் போட்டுட்டு கமெண்ட்டும் பண்ணுற உங்களில் நிறைய பேருக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் எந்த ஒரு
எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட் தான் எனக்கு நெக்ஸ்ட் நல்ல நல்ல கண்டென்ட்டை கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜிங் பாயிண்ட் மாதிரி இருக்குது. இந்த சப்போர்ட்டை டில் எண்ட் வரைக்கும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதில் நான் மோஸ்ட்டாக எல்லா பார்ட்டுமே காமிச்சிருப்பேன். பட் ஒரே ஒரு பார்ட் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அது என்னன்னு கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டாக. ஃப்ரீசர் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் ஃப்ரீசரில் ஃபுல்லாக ஐஸ்கிரீம்ஸ் தான் இருக்குது. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணேன்னா ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் ஒன்று ஒன்றா வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். என் குழந்தை வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டால் அடம் பிடிப்பா. ஸோ அதனால் நான் அதை மட்டும் கவர் பண்ணல இந்த வீடியோவில். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜோட ஃபைனல் லுக்கை பார்த்துடலாம். எல்லா க்ளீனிங் சீரீஸ்லேயும் நான் இதை போட்டிருப்பேன். அதாவது இது எந்த டைமிங்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது. சப்போஸ் குட்டீஸ் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா ஒன்று அவங்க தூங்கும் போது க்ளீன் பண்ணுங்கள். இல்லை அவங்க தூங்கி எழுந்துச்சி எங்கேயாவது வெளியில் ஸ்கூலுக்கோ இல்லை டியூஷனுக்கோ போகும்போது நீங்கள் இதை க்ளீன் பண்ணுங்கள். குட்டீஸ் இல்லாமல் அடல்ட்ஸ் தான் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா காலையில் ஒரு 11 to 11:10 பண்ணிவிடுங்க. அப்படி உங்களால் ஈவினிங் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஈவினிங் ஒரு 5 to 5:10 இந்த வேலையை முடிச்சிடுங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக லஞ்சுக்கு அப்புறம் இந்த வேலையை வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் நிறைய பேர் வீட்டில் வந்து ஆல்ரெடி செஞ்ச குழம்பு ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிடுவாங்க மறுநாள். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மத்தியானக்கு அப்புறம் பண்ணுங்கள். பட் அது அட்வைசபிள் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக சொல்கிறேன், மத்தியானக்கு அப்புறம் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் க்ளீன் ஆகிடும். இனிமேட்லேருந்து நம்ம கொஞ்சமாக பண்ணிவிட்டு அப்போவே சாப்பிட்டு காலி பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்றது கமெண்ட்டில் போய் சொல்லுங்கள். இன்கேஸ் நான் எதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுன்னாலும் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவை ரெகுலராக பாருங்கள். ஒன் டே கூட மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக நீங்களும் என் கூடவே சேர்ந்து உங்கள் வீடை ஒரு நாள் க்ளீன் பண்ணிகிட்டே வரலாம். இன்கேஸ் இந்த க்ளீனிங் சீரீஸ் வந்து நீங்கள் இன்பிட்வீன்லேருந்து பார்க்குறீங்க, அதாவது டே 3லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. மறுபடியும் நீங்கள் டே 1 வீடியோவை போய் பார்த்துட்டு அதுலேருந்து, அதாவது இன்றைக்கி நீங்கள் டே 1 பார்க்குறீங்க அப்படின்னா நாளையிலேருந்து அப்படியே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா யூடியூப் ஓப்பன் பண்ண உடனே மேலே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா வீடியோஸ்க்கான நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு காட்டும். அதில் நம்ம க்ளீனிங் 360 சேனலோட லோகோ என்னோடய ஃபோட்டோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். பட் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எப்போ காட்டும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் மட்டும் தான் காட்டும். சரி, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு க்ளீனிங் கண்டென்ட்டோட நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். நான் உங்களோட அங்கே வந்து பேசுகிறேன். இப்போ கதவை சாத்திட்டு கிளம்புறேன். பாய்.